இருந்திருக்குது. அரசியலுக்கு ஒருத்தர் வந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்கணும். இன்னைக்கு கேப்டன் சார் எடுத்துக்க, அவர்லாம் வந்து சினிமாவுக்கு வராதுக்கு முன்னாடியே அவர் புரட்சியாளராக வந்தார். புரட்சியாளராக ஆகிட்டு தான் அவர்லாம் வந்து சினிமாக்குள்ளேயே வந்தார். அவர்லாம் வந்து இன்னைக்கு கேப்டன் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி அவரோட வரலாறு புரட்டி பார்த்தா கூட 100-200 பக்கம் படித்தா கூட பேஜ் இருக்கும். அந்த அளவுக்கு வரலாறு இருக்கும். ஒரு கொரோனாவில் கூட ஒரு 50 உச்ச நடிகர்னு சொன்னீங்களே, ஒரு கொரோனா நேரத்தில் கூட உங்களால் ஒரு 50 கோடி 200 கோடி 300 கோடி வாங்குறதை விட்டுட்டு தான் வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஒரு 50 கோடி மக்களுக்காக அன்னைக்கு இருந்த முதல்வர் எடப்பாடி மூலியமா ஒரு 50 கோடி உங்களால் கொடுக்க முடிஞ்சா சொல்லுங்க பாங்க. ஒரு 100 கோடி கொடுத்து இந்த மக்களுக்கெல்லாம் செய்யணும்னு சொன்னீங்களா? என்ன உங்களுக்கு வரலாறு இருக்கு? என்ன நீங்க என்ன கவர்ச்சியில வராமல் என்ன அப்படியே புரட்சியில வந்தீங்களா? அல்லது இலங்கை தமிழருக்காக நடுக்கடலில் உட்காந்து போராடி அரசியல் பண்ணீங்களா? இல்ல நடிகர் சங்கத்துக்கு தான் என்ன நடிகர்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி பண்ணி வந்தீங்க? என்ன உங்களுக்கு வரலாறு இருக்கு? என்ன செஞ்சாங்க? 1.25 கோடி பேர் இன்னைக்கு வந்து ஒரு சினிமாவை பார்த்து சினிமா மயக்கத்தில் கவர்ச்சி முகத்தில் நீங்கள் ஆண்கள் பெண்கள்லாம் அதை வந்து இன்னைக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு பெண்கள்லாம் உங்கள் கட்சியில் சுதந்திரமாக டைன்னு ஆடுறாங்கன்னா இன்னைக்கு திராவிட கட்சிகள் பெண்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தால தான் இன்னைக்கு ஆடுறாங்க. அதெல்லாம் புரிதல் இல்லாமல் தான் இன்னைக்கு உங்கள் நடிகரை பார்த்து நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் சிஎம் ஆயிருக்கீங்க. புரிதல் இருந்தால் ஒரு 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 அரசியல் தலைவருக்கு பின்னாடி ஒரு வரலாறு இல்லாமல் உங்களை வந்து சிஎம் ஆக்குவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது திருச்சி இடைத்தேர்தலில் உங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே உள்ளவங்க வந்து இப்போ கொஞ்சம் சப்போர்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால ஒரு பயம் வந்துருச்சு. முன்னாடி வந்து மேலே உள்ளவங்க சப்போர்ட்டில் இது பண்ணீங்க. அது நம்ம வந்து தெளிவாக